ஏ போடாயே சவுட்டு முட்டை நாகேறு முட்டை அட படத்தாவத்து இருக்குமா கழுத முட்டை நாகேறு முட்டை சுருடுற முட்டை அட திப்புமா மாறாட்ட தீயாதமா கழுத முட்டை நிறுத்தல கல்யாணம் நீ எடுப்பை கழித்தோட பார்த்து ஓ ஜி பூபா ஏண்டிலாம் நல்லா இருக்கியா ஏண்டி இப்படியா வருவேன் முன்ன எப்படிப்பா மகாராணி வந்திருக்குது அழகா சிரிச்ச மகமா போறியா மகமா போ சரி அதனால நீ போறதுல வேலை வாங்கிடலாம் கவலைப்படாத அப்பாவை எடுத்துடலாம் கவலைப்படாத விடுங்க ரேசம் நேத்து தம்பு அரிசிடு மூசி உண்ட முண்டவாயா வா கூட்டிட்டு போறேன் சரிப்பா அம்மா மகாராணி அம்மா வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தேன் சொல்லி 2 வருஷம் ஆகுது ஆள் அந்த பையன் கூட்டிட்டு வர்றான் ஐயா மகாராணி அம்மா அண்ணா பொண்ணு வருமா வராதா பிள்ளை கூட்டிட்டு விட்டேன் பிள்ளை கூட்டு வரையும் அந்த வண்டி இறக்கி போட்டா நீ என் கூட ஓடி வந்துரு ஐயோ 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 ஏமா முட்டதே பேசிக்குது என்ன ஒரு பொம்பளை இப்படிதான் புடவை கட்டுவாங்க பாரு என் புடவை எப்படி வேணா கட்டு உனக்கு என்ன கேம சக்கலாத்தே ஏய் கூடு அல்ல 7 மணிக்கு திரும்ப ஏண்டி பண்டை வச்சிருக்கிறேன் இது தைப்ப போஸ்தனைக்கு நான் போய் முடி எடுக்கணும் எங்க தலைமுடி இல்ல இது மண்ட முடிய அடியே அதெல்லாம் போடாத ஏய் யார பார்த்து அடியே நாதிர முண்டை என்னடா என்ன பார்த்து அவளேங்கற என்ன ஊர்லயா பேர்லயா ஜனமலையா சாதியிலயா என்ன பார்த்து அவளேங்கற தட்டுவடி முண்டை ஏண்டியம்மா பொம்பளை பேர் லட்சம் ரூபாய் ஐயோ அக்கா மரகத வல்லியால் திருக்கல்யாணம் ஆமா அசாசுரன் ஆஞ்சநேயர் சண்டை ஆமா எப்பயுமே இதே வேலைதான் இந்த நாடகம் இருந்தாலுமே நான் மேடம் விட்டு வெளியே வந்தவன் ஐயராகப்பட்ட குமரவேல் அவர்கள் குடும்பத்திலிருந்து எனக்காக 20 ரூபாய் பின் வாய் வழங்கலாம் ஆமா குடும்பமான எந்த ஒரு நோயினை கடங்காட்சி கண்டிஸ்டி இல்லாம நிறைகடாய் வாய் வேண்டும் ராமோஜயம் Yeah.
ஆமா அண்ணா அப்படி இருந்தாலும் ரங்கத்து மாறுகள் வச்சிடு சுந்தர வடிவழகி மச்ச வெளியழகி உச்சமில்லாத ரூபி அன்பிலும் பாசத்திலும் சிறவழகக்கூடிய என்னுடைய பேரோ மரகதவள்ளி. ஆமா மரகதவள்ளியாக இருந்தாலும் உங்களை தோல் நடுங்க தொடையிடுங்க பெற்றெடுத்தாங்களே கை தந்த யாரம்மா சொல்றேன். பத்து மாதம் தடுத்து வந்து தோல்லடைங்க தொழிலடைங்க பெற்றெடுத்தாங்களே 10 மாதம் 300 நாள் 3000 தசி வினாடிகள் அங்கத்தில் இனெடுத்த என்னுடைய தாயாரோ மாணிக்கவல்லி தந்தையாரோ மரகதராஜன். அம்மா ஆமா யார் வந்தாலும் 50 ரூபா, யார் வந்தாலும் 50 ரூபா. 50 ரூபா செய்கூலில் சாதாரணம் இல்லை. சரி ஹாய் இல்லை ஆய் சொல்லுங்கம்மா. நல்லா பேயா இருக்கீங்களா? ஓமி எல்லாம் நல்ல ஓமியா நல்ல ஓமை மட்டும் சொல்லுங்க. யாரு வைக்கிறாங்க? இப்பதான் எந்த கம்முன்று நான் ஆய் நாளை காலத்தில் இருப்பேன். கண்ணே இது என்ன மண்டை பூத்தாட்டம் கண்ணு? எத்தனையோ பொண்ணுங்க வந்தாங்க. ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்க வந்ததுன்னு சத்தியத்திலே பார்த்தது கிடையாது. ஆனா இவ்வளவு அழகா இருக்கிறியே, இந்த மூஞ்சிக்கு நீ என்ன போடுற? நான் தான் ஆட்டையம்பட்டி புழக்க டாக்டர். ஆட்டையம்பட்டி புழக்க டாக்டர் மாமாவுக்கு ஒரு கிளி சீட் எடுக்கல மாமா. ஊசியில் போடலாம் மாமா. டிகிரி பார்க்கறது மாமா. இது வந்து மூச்சு எடுக்குன்னு பார்க்கறது டெட்டாஸ்கோப். ஆமாம் ஐயம் பாம்பே கொரேலா. யார் வந்தாலும் 50 ரூபா, யார் வந்தாலும் 50 ரூபா. ஏன்னா சரி செய்கூலில சாதாரணம் இல்லை. ஒரு தடவை வந்தா இன்னொரு தடவை பாம்பே கொரேலா. हिंदी मालूम? बोल 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 कुछ कुछ आता है तुम्हारे सिंगड़ी किस्टिंगड़ी बम्मा कसपकर आला कसवा दीगा आप कितने भूख लग रही है? इधर हां शाम सिंह सोम सकरी. நான் ஹிந்தில பேசுறேன், நீ எல்ரி பேசுற? மலையாளத்துல ஆயும் மலையாளம் தமிழ்ல பேசுறா? மலையாளம் மாதிரி முண்டா கூதி மகனே. மலையாளம் அறியா? ஏய் இவட நோக்கோ என்னை தொட கூடாது. ஹலோ ஹலோ ஹவ் டு யூ? ஹலோ மேடம் அதெல்லாம் தொட கூடாது. ஏன் மாங்கனி பாக்குறியா? இல்லை, ஒரு பக்கம் பெருசா இருக்குது, ஒரு பக்கம் சின்னதா இருக்கு. என்ன காரணம்? இதுக்கு யார் தெரியுமா காரணம்? யார் காரணம்? கோயில் பூசாரி தான். கோயில் பூசாரியா? ஆமா. அவர் எதுக்கடி காரணம் ஆகுறாரு? அவர் பட்டையிலாடு லாடுதர் நம்ம பட்டத்தை கட்டி சரிச்சு போச்சு. எப்படி? சரி, உன்னை பார்த்த உடனே என்னுடைய நெஞ்சத்தை யாரு மன்னருக்கு. அதனால சரி போனாலும் போகட்டும். புதுசா வந்துக்கிறிய பேர் என்ன? யாவூர் தூத்துக்குடி நான் தார சாத்துக்குடி ஊத்திக்குடி மாமா. பாட்டு அருமையா இருக்குது. யாவூர் தூத்துக்குடி நான் தார சாத்துக்குடி ஊத்திக்குடி மாமா. சூத்தக்கடி மாமா. சூத்தக்கடி
கடிக்கோ வந்துக்கிறேன். பாட்டு நல்லா இருக்குன்னு கேட்டா சூத்த கடிக்கிறதா? எர்ரான்னு தரதன்னு கோபாலா. அப்படி பாடு. எர்ரான்னு தரதன்னு கோபாலா. எர்ரான்னு தரதன்னு கோபாலா. அறிவாளா சுப்ரபுண்டு నా పూకు నాకేవా. ஏய் ஆமத்தத்து தேடி வந்த கோபாலா. ஆமத்தத்து தேடி வந்த கோபாலா. அது கூடக்குள்ள வச்சிருக்க கோபாலா. கோபாலா 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 மலையேறி வாப்பையா. கடந்து விளையாட்டுருக்குற ஏண்டி ஏண்டி உன் பாட்டு நல்லா இருக்குன்னு பார்த்தா சூத்த கடிக்கும். ஒரு முத்தம் தாவே. ஏ யாரு உனக்கா? ஜெய் கருமா அது என்னது இது? என்னது இது? இது பால். பால் அதெல்லாம் எனக்கு வேணாம். ஆவின் பால்ல ஆரோக்கிய பால்ல இதுதான் பெருசா இருக்கு. சந்தேகமா இருக்குது. சிறுசு காரணம் என்ன தெரியுமா? கோயில் பூசாரி தான். சரி என்ன காரணம்? அவர் உடம்பு தெரியாது தேங்காய். சரி உடைச்சு விட்டாரு. அதெல்லாம் உடைச்சு வச்சுட்டாரா? சரி போனா போட்டோம். உன்னைய புதுசா ஒரு அம்மா கிட்ட ஜாயின் பண்ணி விடுறா. போய் ஜாயின் ஆயிக்கோ. உங்களுக்கு நாடி டெஸ்ட் பண்ணணுமே. நாடி நாடியா? ஆமா ஆமா 2 நாளா உடம்பெல்லாம் வலியா வலிக்குது. என்ன இடுப்பு வலிக்குது, வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, மூக்கு வலிக்குது, மயிறு கூட வலிக்குது. இதெல்லாம் ஒரு வலி இருக்குது. என்னது? வந்துடுறேன். டாக்டர் எந்த ஒரு டாக்டர் தெரியலையே. போடுங்கள் போடுங்கள். எந்த ஒரு டாக்டர் வந்திருக்கீங்க? மாட்டேன்பட்டி புலக டாக்டர். ஆஹா கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு 3 மாதம் நெஞ்சு வலியா? ஆமா நெஞ்சு வலி தான். நெஞ்சு வலி. ஆமா அடி வயித்துல நெஞ்சு வலி வந்தால் அடுத்தது எனக்கு வருகிறது குஞ்சு வலி. நெஞ்சு வலி, வயிற்று வலி. இதுக்கெல்லாம் மருந்து உண்டா? இதுக்கெல்லாம் மருந்து இருக்குதா இல்லையா? மருந்து இருக்குது. சரி ஒன்னு 350 ஒன்னு 450. என்னது? ஊசி ரேட். ஊசியா? ஆமா 350 400 என்ன கோட்டர் வேலை சொல்ற மாதிரி சொல்ற? அத டானிக்கு. சரி போ செக் பண்ணுவா. அப்ப அங்க முன்னாடி நில்லுங்க. வாயு நல்லா தான் இருக்குது. வாயு பிரச்சனை. ஏண்டி இங்க தான் டெலஸ்கோப் வச்சு பாத்துக்கறேன். நீ என்ன ஒரு பின்னால வாயு இருக்குன்னு பார்த்து வாயு நல்லா போகுது. வாயு தெரியுது. அது நல்லா இருக்குதா? லேப்டாப் 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 லேப்டாப். அப்பா இந்த ஆடு இங்க ரெங்கில் வைக்கும்போது கீழே 3 ஆடுது. என்னது இங்க வச்ச 3 ஆடுதா? அது எப்பயும் ஆடிட்டு தான் இருக்குது. சரி இதுக்கெல்லாம் மருந்து என்ன இருக்குது? இருக்குதுங்க. என்ன மருந்து? புதுசா ஏதாவது கொண்டாந்து இருப்பாளாட்டு இருக்குது. இது 150 ரூபா. என்னது இது? 150. சரி இது வந்து 250 ரூபா. ஆஹா இன்னும் இருக்குதாயா? இன்னும் இருக்குதா? இன்னும் எத்தனை பாட்டில் வேணும்? சரி குடு. என்ன பண்றது? குடுக்குறேன்னு சொல்லி சொன்னா மயிருக்கு 150 ரூபாய்க்கு. சரி அம்மா ஜாயின் பண்ணிடுப்பா. அப்படியா? சரி எங்க குடியார டாக்டர் இருக்குது. ஆமா ஆமா. நோ 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 நோ. அடியே மயிர் கூட காட்ட மாட்டேன் மேல. என்னுடைய பெயர் மரகத வள்ளி. சரி. என் தாய் தந்தை மாணிக்க வள்ளி. என்னுடைய அப்பா மரகத ராஜன். சரிம்மா. எங்க நாடு மரகதாபுரி பட்டணம். அப்படி இருந்தாலும் சரி நான் எழுத உடனே என் தாய் தந்தையரை பார்க்கணும். பார்த்துட்டு பிறகு பேசிக்கொள்ளலாம். அப்படியா? வா போகலாம். போகலாமா? அப்பா
ஏங்க ஏங்க என்ன ஆனது? இது என்ன ஆட்டத்திலேயே இது ஒரு புதுவிதமான ஆட்டமா இருக்குது. எப்பா நெஞ்சுக்கு என்ன பிரச்சனையா? நெஞ்சுக்கு பிரச்சனைனா கூட பரவாயில்ல, சொல்ல முடியாத இடத்துல பிரச்சனை. அது கீழே தான் பிரச்சனையே. வயிற்றுல அவடியாவா? வணக்கம் மகாராஜா. ஓடி மன்னரே, அம்மா மகளே, உங்களை பாதக்கோ மல்லிகை முள்ளிகை மட்டியை மடி கொண்டு பாருதா இப்படி சொல்லக்கூடிய பலவளமான மலர்களை கொண்டு வந்து இந்த மகளாக அப்பா சுகமா இருக்குதா? ஆனா இது வெறும் இடமா இருந்தது. ஆமா, இந்த இடத்துல ஏது முட்டுக்கல்லு? மன்னருக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக உள்ளது. ஓ மன்னா, யாரு நீ? நான் அம்மாவுடைய கோழி பெண். கோழி பேனா? நன்றாக தோழி பெண். தோழி பெண். ஆமா. சீரக சம்பானில் வடிச்சு சோறு சமைச்சிருக்கேன் மச்சா, சோறு சமைச்சிருக்கேன். அந்த சேலத்து மாம்பழம் வாங்கி நல்ல ரசம் வச்சிருக்கேன் மாமா, ரசம் வச்சிருக்கேன். சீரக சம்பானில் வடிச்சு சோறு சமைச்சிருக்கேன் மச்சா, சோறு சமைச்சிருக்கேன். அந்த சேலத்து மாம்பழம் வாங்கி நல்ல ரசம் வச்சிருக்கேன் மாமா, ரசம் வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட வரீங்களா இல்லை நக்கிட்டு போறீங்களா? மன்னா, என் கற்பை கெடுக்க வேண்டும். நானா? என்ன கற்பை கெடுக்க வேண்டும். கெடுத்து கட்டி பூடிடா கண்ணாலா, கண்டபடி கட்டி பூடிடா. அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு இப்படி படுத்துக்கிறிய தாயே. ஏய் நானே முண்டை, நீல ஒரு பொம்பளை தானா? இங்க பாரு மகாராஜான்னு தெரியல, அவரு மேல போய் ஏறி இருக்கிறேன். மன்னா, ஆமா இங்க பாருல, என்னது ஒண்ணு மேல இருக்குது ஒண்ணு கீழே இருக்குது. உள்ளம் என்னுடைய உள்ளம். ஆனா தேவி மகளா? மகளே மரகதவல்லி. அப்பா தேவி மாணிக்கவல்லி. உண்மைதான் சுவாமி. ஆனால் அப்பா எந்த இடத்தில் சுகம் அதிகம் கண்டு இதை எடுத்து கொடுத்தது மத்தவக்காரன் தானே. ஆனா மன்னா, உன் உள்ளத்தை அள்ளி என் கையில் தர வேண்டும். அப்படியா? என் உள்ளத்தை அள்ளி உன் கையில் தர வேண்டும். கல்யாணம் ஆகி நமக்கு வயசு, அதாவது வயசுக்கு வந்த புள்ள நமக்கு இருந்தா கூட இருந்தாலும் நம் காதல் என்றும் பசுமையானது. ஆமாங்க. என் நெஞ்சத்தை அள்ளி உன்னிடத்தில் கொடுத்தேன். உன் நெஞ்சத்தை அள்ளி எனக்கு தர முடியுமா? தருகிறேன். தர முடியுமா? தர முடியும். எப்படி முடியும்? தருகிறேன் மன்னா. நெஞ்சத்தை அள்ளி தா பார்க்கலாம். தருகிறேன் மன்னா. ஆஹா, தருகிறேன். நன்றாக நீட்டுங்க, கை நீட்டுங்க. நெஞ்சத்தை அள்ளி தா. தருகிறேன் மன்னா. தா மன்னா, தருகிறேன் மன்னா. என்ன கையில்? வாய பாருங்க அவளுக்கு. ஏண்டி இந்த தேங்காய் மூடி வச்சுக்கிட்டா ஏமாத்துற? ஒரு மாமையை மாக்கி அந்த அண்ணன் நீ வந்ததுல இருந்து எங்க உண்மை ஒரிஜினல் தானோன்னு நினைச்சுக்கிட்டு வெறி கொண்டு தூங்குனது கூட எதிர்த்து உட்காந்து வெறி கொண்டு உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நான் மாறி. நீ வராத போ. ஏவி மகளே, மகளே. அப்பா அப்பா, தந்தையினுடைய பாதத்தையும் தாயினுடைய பாதத்தையும் மனதை கொண்டு பரிந்திருக்கின்றார். எப்படி வாழ வேண்டும் நீங்கள் இருவர்? எப்படியெல்லாம்
நலமுடனே வாழ்வீரம்மா. சுவாமி தாயா வாத்தங்க ஏய் நீ எதை பார்த்துட்டு வந்த நான் உன்னை எதை பார்த்தியான்னு கேட்டேன். ஆட்டை நல்லா புடிச்சு அடிக்கிறாங்க. ஏய் புழுதி கிளப்புறாங்க. என்ன வாங்கி வளருது பூரா எங்களை சுத்தி மோசமான ஆளுகளா இருப்பாங்களா? ஆமாங்கப்பா. ஆனால் அப்பா தேவி சுவாமி மன்னனுடைய பாதத்தை பாதத்தை மலர்கொண்டு நீயும் படுத்திருக்கின்றாய். உண்மை. நம்முடைய மகளும் படுத்திருக்கிறார். ஆமாங்க. அதனாலே நீங்கள் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறி நலமோடு வாழ வேண்டும் என்று இந்த மரகராசனுடைய ஆசீர்வாதம். ஐயா ஏங்க இருந்தாலும் இந்த கல்யாண வயசுல வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு எதற்காக என்ன கூப்பிட்டுருப்பீங்க? எப்படி கேக்குறா பாரு கேள்வி. கல்யாண வயசுல பிள்ளை வச்சுக்கிட்டு எதுக்கு ஒண்ணு கூப்பிட்டு? ஆமா. அதாவது வீதியில நடந்து போனார். ஆமா. போறது யாருடைய பொண்ணு அப்படின்னா காலம் போய் அங்க போயிட்டு இருக்கிறது யாருடைய பொண்டாட்டி ஆமாங்க அப்படிங்கிறது கேட்கிற காலம் வந்துருச்சு. சரிங்க. எதற்காக கூப்பிட்டு, அதாவது என் பொண்டாட்டி கேட்கறான் எதுக்கு 1 மணி ஆகுது, ஆமா இந்த நேரத்துல எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு கேட்கறான். எனக்கு தெரியும். என்னது? சாந்தாலக்கா மாந்தாலக்கா பண்றதுக்கு. சாந்தாலக்கா மாந்தாலக்கா அப்படின்னா சப்பலாம் தெரு கொடு. புரியவில்லையே. இடுப்பாட்டுற வேலை கோணு குள்ளார் போண்டு அப்பமா விளையாட்டு கோணு குள்ளாரி போட்டு நீயே தின்னு போ. சரி போ தேவி. ஆனால் எதற்காக அழைத்தேன் தெரியும்? எதற்காக சுவாமி அழைத்தீர்கள்? நம்முடைய மகளுக்கு காலகாலத்தில் நம்ம கல்யாணம் செய்ய வேண்டும். ஆமாங்க. அந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறேன். அப்படியா? ஆகட்டும் சுவாமி. என்ன காரணம்னு சொல்லி போடலாமா? ஆமாங்க சொல்லிடலாம்.